இந்த கிருபை இரக்கமுள்ளாண்டவரே, दया से बने वाले परमेश्वर, हम आपको धन्यवाद करते हैं। சுபான் நன்மையான வேளையிலும் इस सहाय के लिए हम आपको धन्यवाद करते हैं। தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து கூடி இந்த வேதத்தை தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்। परमेश्वर के सम्मुख आकर प्रार्थना करने के लिए जो अवसर आपने दिया, इसलिए हम आपको धन्यवाद करते हैं। உங்க அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா। आप गुलाब को छुपा कर आप बातें कीजिए। கேட்கிற ஒவ்வொருடைய இதயத்தையும் திறந்தருங்கப்பா। सुनने वाले हर एक हृदय को आप खोल दीजिए। விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார சக்திகள், வானமண்டலத்தின் ஆவிகளையும் சேனைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துறப்பா। विरोध से रहने वाली सारी वायुमंडल की क्रिया यीशु मसीह के नाम से उसे बांधते हैं। இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமையாய் ஜீவனாய் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அது கிரியை செய்ய கிருபை தாருங்கப்பா। आपका वचन हमारे हर एक के लिए जीवन और कृपा के साथ बढ़कर चलाने के लिए हम आपको धन्यवाद करते हैं। இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते पिता, ஆமென்। आमीन। இந்த நாளிலும் इस दिन में भी நம்ம தியானிக்கும்படியாய் தேவன் கொடுத்த வார்த்தை, हम ध्यान करने के लिए परमेश्वर जो वचन को दिया है, 1 பேதுரு 1 पत्रस 5ஆம் அதிகாரம் 10வது வசனம்। 5वां अध्याय 10वां वचन। கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக। கிறிஸ்து இயேசுவுக்குள் परमेश्वर के अंदर நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற अनंत काल के राज्य के लिए परमेश्वर ने हमें बुलाया गया है। சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே सारी कृपा को चलान बढ़ने के लिए கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற इस संसार में थोड़ी ही कठिनाई को झेलने के लिए உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக। परमेश्वर हमें तोड़कर बांचकर उससे बटोरकर परमेश्वर खड़ा करता है। கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம எல்லாரையும் எங்க அழைச்சிருக்கிறாரு? परमेश्वर ने हम सबको कहाँ बुलाया है? நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார்। हम सबको परमेश्वर ने बुलाया है। எங்க அழைத்திருக்கிறாரா? कहाँ पर बुलाया है? நமது நித்திய மகிமைக்கு அழைத்தவர்। उनकी अनंत काल के राज्य के लिए हमें बुलाया गया है। அவருடைய நித்திய மகிமை அப்படின்னா என்ன? பரலோக ராஜ்யம்। उनकी नित्य महिमा का बोलेगा तो क्या है? वो स्वर्ग राज्य है। அதற்கு நம்மளை எல்லாரையும் அழைச்சிருக்கிறார்। उस राज्य के लिए हम सबको बुलावा दिया है। இந்த உலகத்தில் கொஞ்ச காலம், इस संसार में हम थोड़ी ही समय है, நமக்கு வாழ்நாளெல்லாம் பெரிய நாட்களா தெரியுது। लेकिन हमारे जीवन पर ऐसा लगता है कि बहुत सारा दिन है कर कर। ஆனா பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார்? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறேன்। लेकिन परमेश्वर कहता है थोड़ी समय के लिए दुख उठाओ, நம்மள हमारे लिए சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார்। हमारी तोड़कर भोड़कर और परमेश्वर हमें बल देता है कर वचन कहता है। கொஞ்ச காலம் நம்ம இங்க பாட அனுபவிக்கிறோம்। इस संसार में थोड़ी समय में हमें तकलीफों को उठाते हैं। இனி வர்ற நாட்கள் பரலோகத்துக்கு போனா நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரோடு கூட நித்தியமா வாழ்ந்திருப்போம்। हम स्वर्गीय और जाकर देखेंगे तो नित्य अनंत काल तक उस पर निवास करेंगे। இந்த நித்திய மகிமை அது எப்படிப்பட்டது? वो नित्य अनंत काल वो कैसा है? பாருங்க, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் प्रकाशित वचन 21वां अध्याय 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை பாருங்க। 1 से लेकर 5 तक हम देखेंगे। பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய 5 பரிசுத்த நாமத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு சத்தம், பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசனம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார்.
பாருங்க, ஆண்டவர் பெரிய வெள்ளை சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாரு. देखिए परमेश्वर ने सफेद सिंहासन के सामने विराजमान है, அவர் சமூகத்திலிருந்து வானம் பூமி எல்லாம் அகன்று போயிட்டான். लेकिन उनकी बाजू से सारे बादलें चलती फिरती देखते हैं। மரித்தோர் எல்லாரும், சிறியோர் பெரியோர் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்கிறாங்க. मरे हुए सारे लोग, छोटे या बड़े, वो सब लोग उनके सामने खड़े होते हैं। அப்போ ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாதவங்க எல்லாரும் அக்கினி கடலில் தள்ளப்படுறாங்க. लेकिन जो कोई भी जीवन की किताब में नाम नहीं लिखा गया है, वो लोग अग्नि की गंधक में डाला जाएगा। மற்றவங்க எல்லாம் ஆண்டவர் முன்னாடி நிற்கிறாங்க. लेकिन बाकी वे सारे लोग परमेश्वर के सामने खड़े रहेंगे। இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கொடுக்கிறாரு. लेकिन परमेश्वर क्या करते हैं? एक नए आसमां, एक नई पृथ्वी परमेश्वर देंगे। பழைய வானம் அது நம்ம இருக்கிறது எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. जो कुछ भी पुराना है वो सब मिट जाएगा। இப்போ பாருங்க, புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டு. लेकिन एक नए यरूशलेम पर स्वर्गीय सियोर से आया कर मैं देखा कर कह रहा है। அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்துச்சு. वो ऐसा अलंकारित हुआ कर हम देखते हैं कि जैसा एक दुल्हा के लिए दुल्हन तैयार होती है, उसी तरह वो सिद्ध हुआ कर हम देखते हैं। இப்போ பாருங்க, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வேற வருது. लेकिन स्वर्ग की ओर से एक शब्द आता है। மனுஷர்களிடத்துல தேவனுடைய வாசத்துல இருக்கணும். परमेश्वर ऐसा बोलता है कि मनुष्य के अंदर निवास करने वाला एक स्थान मनुष्य के अंदर है कर वो शब्द आता है। அவர் என்ன செய்றாரு? நம்ம கூடயே வாசமா இருக்கிறார். लेकिन परमेश्वर हमारे बीच में निवास करते हैं। நம்ம எல்லாரும் அவருடைய ஜனமா இருக்கோம். लेकिन हम सब उन्हीं की प्रजा हैं। அவர் நம்முடைய தேவனா இருந்து ஆட்சி செய்வார். वो हमारा परमेश्वर बनकर राज करेंगे। அந்த ஆட்சியில நம்ம கண்ணீரை ஆவியும் தொடச்சிடுவார். लेकिन उस राज्य में हमारे जो भी आश्रय वे सब परमेश्वर मिटा देंगे। அங்க மரணம் இல்ல, இடத்தால उधर मृत्यु नहीं है, துக்கம் இல்ல, அலறல் இல்ல, उधर दुख नहीं है, शोकित नहीं है, विलाप नहीं है, அங்க வருத்தம் இல்ல, उधर எந்த கவலையும் இல்ல. उस जगह पर कोई भी दुख नहीं है। முந்தினது எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. जो कुछ पुराना है वो सब बीत गया। இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிற எல்லா பாடுகளும் ஒழிந்து போயிடுச்சு. लेकिन इस संसार में जो कुछ भी हम दुख उठाते हैं वो सब मिट जाएगा। ஆண்டவர் சொல்றார், சிங்காசனத்தின் மேல வீற்றிருந்து सिंहासन पर विराजमान वाले परमेश्वर, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். परमेश्वर कहता है मैं सब सारे कार्य मैं परिपूर्ण करूंगा कर அவர் எல்லாத்தையும் புதிதாக்குறாரு. मैं सब कुछ नया करूंगा कर புது வானம், புது பூமி, नए आसमान, नई पृथ्वी। நம்ம வாழ்க்கையே புதுப்பிக்கப்படுது. लेकिन हमारी जीवन भी நம்ம ஆண்டவரோட கூட இருக்கிறோம். हमें परमेश्वर के संग संग रहेंगे। அவர் நம்மளோட கூட இருப்பாரு. परमेश्वर हमारे साथ रहेंगे। அங்க சூரியனும் இல்ல, उस जगह சந்திரனும் இல்ல, पर सूर्य चंद्रमा उस जगह पर नहीं है, ஆண்டவரே நமக்கு வெளிச்சமா இருப்பாரு. लेकिन परमेश्वर ही हमारे लिए उजाला बनकर है। அவ்வளோ அருமையான ஒரு பரலோக ராஜ்யத்தை தான் நம்ம எல்லாரையும் அமைக்கிறார் ஆண்டவர். लेकिन इतनी महत्व भरी स्थान में परमेश्वर ने हम सबको बुलावा दिया है। நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பணக்காரர் இருக்காங்க. हमें मालूम है कि एक बड़े धनवान है। அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு பத்திரிகையை கொடுத்து நீங்க கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு ஆசையோட போகிறோம். देखिए एक धनवान आकर हमारे घर पे आकर निमंत्रित पत्र देकर हमें तुम्हें मेरे इसमें आ जाओ करके बोले तो हम कितना खुश होते हैं। அப்படிதான் பரலோகத்தை படைத்தது, பரலோகத்தையும் பூமியையும் படைச்ச ஆண்டவர் கூப்பிடுறார் நம்ம எல்லாரையும். देखिए आसमान और पृथ्वी बनाने वाला परमेश्वर हमें और आपको बुलावा देते हैं। எல்லாரையும் அழைக்கிறார். सबको वो बुलाते हैं। நம்ம எல்லாரையும் அந்த நித்திய மகிமைக்கு அழைக்கிறார். वो अनंत काल के राज्य के लिए परमेश्वर ने बुलाता है। இந்த உலக பாடுகள் கொஞ்ச நாள், इस संसार की कठिनाई थोड़ी दिन के लिए है। இந்த கொஞ்ச நாள் அந்த பாடுகள் என்ன செய்யுது நம்மள? ये संसार की कार्य क्या करते हैं हमारे लिए? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 பாருங்க. इब्रिय 5वां वचन 8 और 9 में देखेंगे। அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பரிபூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனா இருந்தாலும் அவர் பாடுபட்டார். लेकिन देखिए यीशु मसीह परमेश्वर का पुत्र होने पर भी उसने हमारे लिए दुखों को झेला है। அவர் பாடுபட்டதுனால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். लेकिन हमारे लिए जो कुछ में उन्हें दुख उठाया है उसके आज्ञाकारी माना है। அவர் தன் பாடுகள் எல்லாம் பூரண ஆன பிறகு, लेकिन उनकी जो कुछ भी आज्ञा परिपूर्ण होने के बाद, அவருக்கு கீழ்ப்படுகிற लेकिन उनके
सामने आज्ञा मानकर, அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். परमेश्वर के सामने वो आज्ञाकारी मानकर, இப்ப நாம அவருக்கு கீழ்ப்படிந்தா लेकिन हम परमेश्वर के सामने आज्ञा मानकर நித்திய ரட்சிப்பு அடைவோம். अनंत काल के राज्य को, நம்ம எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது हम परमेश्वर के अधीन होकर, परमेश्वर के वचन को अधीन होकर चलेंगे तो நித்திய ரட்சிப்பை நம்ம அடைகிறோம். अनंत काल की उद्धार हमें पाते हैं। இது ஆண்டவர் பட்ட பாடினால நமக்கு கிடைத்த பலன். ये परमेश्वर ने जो दुख उठाया है, इसलिए ये कार्य हमें मिला है। இன்னும் பாருங்க, और भी देखिए 2 கொரிந்தியர் दूसरा कोरिन्थियर 14, 17, 18 பாருங்க. 14 और 18, 19। 2 கொரிந்தியர் 4, 17, 18. दूसरा कोरिन्थियर 4, 17, 18। மேலும் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பாருங்க, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம் நம்ம எல்லாரும். देखिए अंधे का वस्तु के लिए इंतजार कर रहे இந்த हैं, உலகத்துல பார்க்கிற இதை நோக்கி இருக்க கூடாது. लेकिन हमारी जो भी तकलीफ है इसको देखकर नहीं, காணப்படாத அந்த பரலோகத்தை நோக்கி இருக்கிற நாம लेकिन जो नहीं दिखता है उसके लिए परिश्रम करना है। அதி சீக்கிரத்துல நீங்க இந்த லேசான உபத்திரம். लेकिन परमेश्वर कहता है बहुत जल्दी से इस कार्य को मिटाऊंगा। நம்ம வாழ்க்கை நம்ம முன்னி பண்ணா 100 வருஷம் இருக்கலாம், लेकिन हमारी जिंदगी 100 से रहेगा, 120 வயசு வரை நம்ம இருந்தாலும் लेकिन 120 तक हमारा जीवन रहेगा तो भी, ஆண்டவருக்கு அது கொஞ்ச காலம். लेकिन परमेश्वर के सामने वो थोड़ी ही दिन की है। சீக்கிரமா நீங்கிற இந்த காலம் உபத்திரவ காலம் बहुत जल्दी से निकल जाने वाला समय। இது நமக்கு எப்படி கொண்டு வரலாம்? நித்திய கன மகிமையை உண்டாக்குது. लेकिन ये कार्य हमारे लिए कैसा लाता है? अनंत काल के कार्य में ये कार्य बदलता है। ஏன் அந்த காணப்படுகிறதெல்லாம் நம்ம நோக்காம இருக்கிறதுக்கு காரணம், காணப்படுகிறவர்கள் என்பது அநித்தியமானவைகள். जो कुछ भी हम नहीं देखते हैं, जो कुछ भी दिखते हैं, वो कार्य के लिए हम परिश्रम करना है। நம்மளுக்கு நம்ம நோக்கி இருக்கிறது வந்து பரலோகம். लेकिन हमें क्या, हमारी ओर देखकर क्या है? वो स्वर्गीय राज्य है। இந்த வானம் பூமி எல்லாம் அழிந்து போகும். ये स्वर्ग और पृथ्वी मिट जाएगी, இன்னும் காணப்படாம இருக்குது அந்த புதிய வானம் புதிய பூமி, அதுதான் நமக்கு நித்தியமானது. लेकिन जो कोई भी हमें ना दिखता है वो अनंत काल का राज्य है। அதனால அந்த உபத்திரவெல்லாம் என்ன செய்யுது? நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. लेकिन ये सारा उपद्रव हमारे लिए नित्य राज्य के लिए प्रवेश करने के लिए सहायता करता है। இன்னும் பாருங்க, மத்தேயு 5:12 मत्ती 5:12 में சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாதமற்று போனால் அதனால் சாதமாக்கப்படுவீர்கள். இல்ல 5:11 பாருங்க. எவ்விதம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆண்டவருக்கு நிமித்தம், அவருடைய கிறிஸ்தவ மக்களுக்கு ஆண்டவர் நிமித்தம் வருகிற பாடுகள், लेकिन परमेश्वर के जरिए से मसीह बच्चे लोग को जो दुख आता है, அது நிமித்தம் வர நிந்தைகள், उसके जरिए से आने वाला दुख से பலவிதமான தீமையான மொழிகள், अनेक कारित बुराई बातें, இதெல்லாம் நம்ம மேல பொய்யா சொன்னாங்கன்னா, लेकिन ये सारी बातें झूठ से वो लोग बोलेंगे तो, அதனால வந்த பாடுகள் நாங்க अगर उससे हमें दुख आता है तो நம்ம எல்லாரும் பாக்கியவான்களா இருப்போம். हम ऐसा समझना है कि हम उस कार्य में भाग्यवान हैं। இந்த பாடுகள் நிமித்தம் நமக்கு என்னதான்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். लेकिन इस कार्य से हमें आने वाला क्या है? अनंत काल का राज्य में आनंद और मगन होकर चलने का। அப்போ நமக்கு பரலோகத்துல அதிக பலன் உண்டாகணும்னா என்னது? இந்த பாடுகள்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். அதனால நம்ம சந்தோஷமா இருக்கணும். अगर हमें और आपको स्वर्गीय राज्य में अनंत काल का जीवन पाना है तो ये सारे कार्य हमारे जीवन में झेलना जरूरी है। இன்னும் 1 பேதுரு 4:13 போட்டிருக்கு பாருங்க. 1 पत्रस 4 और 11 में देखते हैं, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளால் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். பாருங்க,
கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது जब मसीह का आगमन हमारे प्रकट होता है तो நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். हमारे अंदर बहुत खुशियां होती है, அடிகோர்ந்து மகிழும்படியா आनंद से भर आता है। அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். जब उनकी तकलीफ में हमारे लिए भाग होता है तभी हम आनंद मनाना चाहिए। இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் நிமித்தம் நம்ம சந்தோஷப்படணும். लेकिन इस संसार में रहने वाली कठिनाई के लिए हमें खुद खुशी मनाना है। ஏன்னா அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது நம்ம கைகோர்ந்து மகிழ்வோம். जब उनकी कार्य प्रकट होता है तब हम आनंद से लहराएंगे करके कहता है। பாருங்க அடுத்தல இதையெல்லாம் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர் யாரு? நம்மளே பரலோகத்துக்கு ஆயத்தமாய் பேர முடியுமா? क्या ये अगर ये सारा कार्य करने वाला कौन है? क्या हमें खुद ये सारे कर जा सकते हैं? நம்மளால நம்ம பராக்கிரமத்தினால அல்லது நம்மளுடைய பலத்தினால எதையாவது சாதிக்க முடியுமா? क्या हमारी बल से हमारी ताकत से इस कार्य को हम कर पाते हैं? நம்மள அந்த மகிமைக்கு கொண்டு போகிறவர் யாருன்னா பாருங்க 1 கொரிந்தியர் 1:8 போட்டிருக்கு. लेकिन उस महिमा के कार्य में ले जाने वाला कौन है करके बोलेगा तो 1 कोरिन्थिया 1:8 நம்முடைய கர்த்தராகிய 1:8 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றச்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். பாருங்க நம்மள ஆண்டவர் எப்படி ஸ்திரப்படுத்துறாரா? परमेश्वर हमें कैसे स्थिर बनाते हैं? அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அவர் வருகிற நாள்ல हमारे परमेश्वर यीशु मसीह जब इस संसार में आते हैं उन दिनों में குற்றம் சாட்டப்படாதவர்களாய் जो कोई दोषी है उसे ना ठहराते हुए முடிவு பரியந்தம் அவர் என்ன செய்றார்? இருக்கும்படியா நம்மள அவர் வழி நடத்துறார். अंत तक परमेश्वर हमें उस कार्य में चलाते हैं। ஆண்டவர் தான் என்ன செய்ய முடியும்? நம்மள மகிமைக்கு கொண்டு போறது அவர்தான். लेकिन परमेश्वर क्या करते हैं? उस महिमा के कार्य के अंदर ले चलने वाला परमेश्वर ही है। அவர் தான் நம்மள வழி நடத்தி கொண்டு போறாரு. वही हमें चलाकर ले चलते हैं। இன்னும் பாருங்க யூதா 14:15 போட்டிருக்கு. यहूदा 1:14-15 में देखते हैं। यहूदा 1:14-15 ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான யோனாக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் யூதா 14:15 அதான் ஒரே அதிகாரம் 14:15 வசனம் 14 வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும். 24 எப்படி? யூதா 14:15 சரி. வலுவாதபடி உங்களை காக்கவும் நமது மகிமையுள்ள சந்திதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. பாருங்க நம்மளை வலுவாதபடி நம்மளை காத்து हमें परमेश्वर ना ठोकर खाने के समान हमें बचाकर நம்ம எதுலயே இடையில விழுந்துடக்கூடாது நம்மள அப்படின்னு சொல்லி அவர் நல்ல ஒழுங்கா பாதுகாத்து हमें किसी कार्य में ठोकर ना खाएंगे कर हमें उठाकर चलाकर அவர் வரும்போது அவருடைய சமூகத்துல என்ன செய்யறாரா? उनकी आने के समय में आक्रमण में हमें क्या करेंगे? நம்மள சந்தோஷமா மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களை நிறுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். बहुत से आनंद से और मगन के साथ हमें उनके अधिकार के अंदर हमें ले लेंगे। பாருங்க இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை வழி நடத்தி நம்ம கூடவே இருந்து நம்மளை வலுவாதபடி காத்து கொண்டு போகிறவரை யாருதான்? நம்ம தேவாதி தேவன். इस संसार में ठोकर ना खाने के समान परमेश्वर हमें उनकी राज्य पे स्थिर कर बनाकर ले चलते हैं। பாருங்க வேதத்துல நிறைய பேர் ஆண்டவர் இந்த மாதிரி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அப்படியே கொண்டு போயிருக்கிறார், நிலை நிறுத்துறார். हमें तोड़कर एक परमेश्वर हमें बलवान बनाकर परमेश्वर हमें उस कार्य के लिए स्थिर बनाते हैं। நம்ம சவுல் என்ற பவுல் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? लेकिन जैसे सौल बोलते हो पौल नाम के, அவருடைய வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். उनके बारे में आज हम पता करेंगे। ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுக்கிறார். परमेश्वर ने उन्हें भी चुन लिया था। சவுல் எப்படிப்பட்டவரா இருக்கிறான்னு பாருங்க. ये सौल व्यक्ति कैसा व्यक्ति था कर हम देखते हैं। அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1:3 பாருங்க. अपोस्तल 8 और 1-2 में சவுல் வீடுகள் வரும் புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய்
பாருங்க, முதல்ல சவுல் என்ன செய்றாரு, இந்த இந்த சவுல் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஒரு பெரிய பணக்காரர். लेकिन साउल कैसा व्यक्ति था? एक बहुत पैसा वाला व्यक्ति था। இவர் அதிகமா படிச்சிருக்கிறாரு. लेकिन इन्होंने बहुत पढ़ा था। இவர் யூதர். ये व्यक्ति आकर यहूदी था। இந்த ரோமாபுரியில அவருக்கு நல்ல ஒரு அந்த ரோம குடி உரிமை அவருக்கு கிடைச்சது. लेकिन रोम के स्थान पर भी बड़ी स्थान इनके लिए रखा गया था। இப்போ நம்மலாம் அமெரிக்காலாம் போனா அங்க உள்ள குடியுரிமை வேணும் இல்லையா, அங்க வாழ்றதுக்கு. लेकिन हमारे लिए वो जगह अमेरिका जाएंगे तो उस जगह के कार्य हमें चाहिए। அது மாதிரி இவர் ரோம குடியுரிமையை பெற்றிருக்கிறாரு. लेकिन इन्होंने वैसे ही रोम के कार्य को पाए हुए थे। இவர் என்ன செய்றாரு, இவர் யூதரா இருக்கிறதுனால அந்த மார்க்கத்தை ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறாரு. लेकिन ये यहूदी होने के कार्य वो सारे जो कार्य होते हैं बहुत से वो पढ़ लिखा था। கமாலியேல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அந்த சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசிரியருக்கு கீழே இவர் என்ன செய்திருக்கிறார், படிச்சிருக்கிறார். लेकिन एक छत्र में ऐसे कार्य उन्होंने पढ़ा था। அவர் அப்படி அந்த யூத மார்க்கத்தை முழுமையா அவருக்கு நல்லா கற்றுக் கொடுத்திருக்கிறார். यहूदी की जो कार्य उन्हें अच्छे से सीख कर पढ़ा था। அதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். लेकिन उस कार्य में बहुत दृढ़ थे। அதுல ரொம்ப வைராக்கியமான உள்ளவரா இருக்கிறார். और बहुत से उसमें चाहत रहने वाले और दृढ़ कर रख कर चलने वाले। இவர் இயேசு அறியல. लेकिन इन्होंने यीशु को नहीं जाना। இயேசு கிறிஸ்து வந்துட்டு போனது அவருக்கு தெரியாது. लेकिन यीशु मसीह आकर जाए लेकिन ये बात उन्हें मालूम नहीं था। அவரை பத்தி ஒன்றும் அறியல அவர். लेकिन उनके बारे में वो कुछ भी नहीं जानता थे। அப்ப இயேசுவானவர் அந்த மரித்து உயிரோடு எழுந்து அவர் போனது எல்லாம் எதுவுமே இவருக்கு நம்பிக்கை கிடையாது. यीशु मसीह संसार में आए, मरे, जी उठे, ये लेकिन ये सारे कार्य उन्हें नहीं पता था। அவர் தான் தேவகுமாரன் இவர் நம்பவே இல்லை. लेकिन वही परमेश्वर है करके पौल जी ने विश्वास ही नहीं किया। அதனால அவர் விசுவாசிக்கிற மக்களை எல்லாரும் இவர் என்ன செய்றாரு, लेकिन जो कोई यीशु मसीह के ऊपर विश्वास करते हैं उन बच्चों लोगों को पौल ने क्या किया? கெட்டி இழுத்து கொண்டு போய் சிறையில போடுறது. उनको उठाकर जाके बंदीगृह में डालते थे। அவங்கள என்ன செய்றாரு, அவங்கள மரண பரியந்தம் துன்பப்படுத்தினார். लेकिन मृत्यु की तराई तक उन्हें कठिनाई में ले चलने लगे। பாருங்க, வசனம் பாருங்க. முன்னே அப்போஸ்தலர் 26:5 கொண்டு பாருங்க. प्रेरित की किताब 24 अध्याय और 6 में लिखा है। நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். பாருங்க, அவர் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி அப்படி கண்டிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். लेकिन जैसे आज्ञाकारी या उस कार्य में अधिक वो स्ट्रांग बनकर खड़े थे। அதுல 9வது வசனம் பாருங்க. உண்மை நான் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களின் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். பாருங்க, நிறைய பேரை இவர் சிறைச்சாலையில போட்டு அடைக்கிறாரு. लेकिन पौल जी ने बहुत से सारे लोगों को बंदीगृह में डाला है। அவங்க எல்லாரும் கொலை செய்யும் போது இவர் அதுக்கும் சம்மதிச்சுதான் இருந்திருக்கிறார். लेकिन जो कोई मसीह को हत्या करते थे उसके साथ एक भागीदार भी थे। ஸ்தேவான் கொலை செய்யப்படும் அதுக்கும் சம்மதம் பண்ணி அதுலயும் அவர் உட்கார்ந்துருக்காரு. அவருடைய ட்ரெஸ் எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்காரு. लेकिन जब स्तेवान को मारते समय भी उनके साथ ये लोग संबंधित उनके साथ थे। இன்னும் பாருங்க, அவர் நிறைய இப்போ ஒருத்தர் மட்டும் அந்த ஸ்தேவான் கொல்றதுக்கு மட்டும் இவர் சம்மதிச்சு அவர் இருக்கல. लेकिन ये एक ही कार्य नहीं है जो स्तेवान को मारने का कार्य था। இவர் அநேகரை இது மாதிரி கொண்டிருக்கார். लेकिन बहुत से सारे लोगों के कार्य में ये इनके साथ थे। இன்னும் பாருங்க, நிறைய வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் 9:1-2 பாருங்க. प्रेरित का किताब 9। சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்தில் போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாருங்க, புருஷரை ஸ்திரீகள் எல்லாத்தையும் என்ன செய்யறான், கட்டி கொண்டு வரணும்னு சொல்லி அவன் வாங்குறான். लेकिन इधर देखिए स्त्रियों को और पुरुषों को सबको बांध कर लेकर आओ कर वो कहने लगे। 22:4 பாருங்க.
24 நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அவர்கள் மரண பரியந்தம் துன்பப்படுத்தினாங்க. लेकिन मृत्यु की तलाश से भी उन्हें तकलीफ देने लगा. அதே 9:11 பாருங்க, 2 வசனம். 9வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேத்தர் என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய பவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். பாருங்க, இந்த சவுல் வந்து நிறைய பேர் துன்பப்படுத்தி கொள்ளற. लेकिन साउल जी ने बहुत सी लोगों को तकलीफ देके और बहुत लोगों को मारवा डाला कर हम देख रहे हैं. சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து हर एक प्रार्थना की मंडलियों में जाकर தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். परमेश्वर की दूषण करना कर कहने लगा. 26:11 அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் சகல ஜெபங்களிலும் ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூக்க வரி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் போய் துன்பப்படுத்தி இருக்கிறான். தேவ தூஷணம் சொல்லதுக்கு கட்டாயப்படுத்தி இருக்கிறான். அவங்களை அநேகம் தண்டிச்சு இருக்கிறான். நிறைய பேர் கொலை செய்யறதுக்கும் நிறைய பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்படுறதுக்கும் சம்மதித்து இருந்திருக்காங்க. लेकिन कई लोगों को निंदा यीशु मसीह के बारे में निंदा करने के लिए और सारे लोगों को दोषी ठहराने के लिए उनको बहुत तकलीफ देकर इस कार्य में वो मेल मिलाप कर रहा था. அப்படிப்பட்ட யூத மத வெறியனா இருந்த சவுல उसी यहूदी की और बहुत ही कार्यों में ऐसे कार्य करने वाला व्यक्ति को கொலைகாரன் முரடன் அப்படி அந்த சபையெல்லாம் பாழாக்கின ஒரு மனுஷனை आराधना भवन को तोड़फोड़ करने वाला, लोगों को मारकर गिराने वाला ऐसी व्यक्ति को ஆண்டவர் தெரிந்துவிடுறாரு. परमेश्वर ने चुन लिया है. அவர் தெரிந்து அவர் தமஸ்குக்கு அவர் போகிறதும் எதுக்காக தான் அந்த மாதிரியான மக்களை பிடித்து அவங்களை சிறைச்சாலையில போடணும் தான் போறாரு. लेकिन दमस्क के लिए क्यों चाहता है? उन लोगों को मारकर गिराने के लिए वो जगह पर वो चाहता है. வழியில ஆண்டவர் என்ன செய்றாரு? அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். लेकिन रास्ते में परमेश्वर के साथ उनके संग मेल मिलाप होता है. சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் அப்படின்னு சொல்றாரு. हे साउल तू दुख देने वाला परमेश्वर ही मैं हूँ कर कहते हैं. முள்ளுல உதைக்கிறது உனக்கு கடினமான காரியம் சொல்றாரு. इसमें बोलने वाला तू कठिनाई है क्या कर कहते हैं. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். हे परमेश्वर तू क्या कौन है, मैं उसके लिए क्या कर सकता हूँ. ஆண்டவர் அழைத்த உடனே இவர்தான் தேவகுமாரன் அந்த இடத்துல அவருக்கு புரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவர் என்ன செய்தாரு? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. लेकिन उसी क्षण जब परमेश्वर बात करता है, उसी क्षण परमेश्वर के हाथों में पौल जी सौंप देते हैं. அவர் யூத மார்க்கத்துல வெளியா இருந்து அதுல அவ்வளோ வைராக்கியமா இருந்தார். लेकिन यहूदी की मार्ग पे चलते समय बहुत कठिनाई के साथ और दृढ़ विश्वास के साथ थे. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் அறிந்த உடனே लेकिन जब यीशु मसीह परमेश्वर का पुत्र है कर जानते ही உடனே சரண்டர் ஆயிட்டார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா. तुरंत अपने आप को परमेश्वर के हवाले करते हैं. ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்யறாரு? பயன்படுத்துறாரு. उसके बाद में परमेश्वर उन्हें उठाकर सामर्थ रीति से उपयोग करते हैं. அனனியாவை அனுப்புறாரு. अनन्या को उनके साथ भेजते हैं. இவர் தரிசனம் கண்ட உடனே என்னாச்சு? இவருக்கு கண் பார்வை போயிடுச்சு. लेकिन जब दर्शन को इन्होंने देखा तुरंत उनको आंख में अंधेरा छाने लगा. ஆண்டவருடைய அந்த ஒளியில இவருக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. लेकिन परमेश्वर की जो उजाला देखकर वो अंधेरा उनकी आंखों में आया कर हम देखते हैं. இவர் என்ன செய்யறாரு? அதனால ஆண்டவர் 3 நாள் இவர் குசியாமலும் குடியாமலும் அப்படியே ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறார். लेकिन 3 दिन ना पीते हुए ना खाते हुए परमेश्वर के सम्मुख देखकर हम देखते हैं. 3 நாள் அவர் நல்ல ஆண்டவர்கிட்ட எழுதியிருப்பாரு. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதுருப்பாரு. लेकिन 3 दिन में वो क्या किया रहेंगे? परमेश्वर के सम्मुख बैठकर रोए रहेंगे और प्रार्थना किया रहेंगे. 3வது நாள் ஆண்டவர் அனனியாங்கிறவர் அனுப்புறாரு. तीसरे दिन के बाद अनन्या को परमेश्वर भेजते हैं. அனனியா வந்து அவருக்காக ஜெபம் பண்றாரு. अनन्या आकर उनके लिए प्रार्थना करते हैं. ஜெபம் பண்ணின உடனே அவருக்கு என்ன செய்யுது? அவருக்கு அந்த கண்ணுல இருந்து செதில் மாதிரி விழுது. लेकिन प्रार्थना करते ही तुरंत उनकी आंखों से एक पल निकल कर गिरता है. கண் பார்வை கிடைக்குது. तुरंत आंखों की दृष्टि आ जाती है. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிறாரு. पवित्र आत्मा पाने के बाद, ஞான ஸ்நானம் பெற்றுக்கிறாரு. बैप्टिस्मा लेने के बाद இப்பதான் அவருக்கு நல்ல திடப்படுறாரு. और उस कार्य में वो दृढ़ होने लगे. இப்போ ஸ்திரமாயிட்டாரு. उस कार्य में स्थिर भी बन गए. இப்போ யாருதான் தேவகுமாரன்ங்கிறது அவர் நல்லா அறிஞ்சிட்டாரு. लेकिन अब वो जानने लगा कि
परमेश्वर का पुत्र कौन है कर वो जानने लगा, கிறிஸ்தவர்களை பற்றி அறிந்துட்டாரு. मसीह के बारे में वो जानने लगा. அங்கேயே கொஞ்ச நாள் இருந்து அவங்க கிறிஸ்தவங்க கூட சேர்ந்து அதெல்லாம் நல்லா அவர் தியானிக்கிறார். लेकिन उसी जगह पर उन रुककर सारे मसीह लोग के बीच में वो कार्य किया कर हम देखते हैं. அப்புறம் தாமதம் இல்லாம போய் என்ன செய்யறாரு, ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்ணி கிறிஸ்து தான் இயேசு தான் கிறிஸ்துன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, திருஷ்டாந்தப்படுத்தினார். लेकिन तुरंत रुके बिना परमेश्वर यीशु मसीह कर भवन में जाकर कहने लगे. இப்படி ஆண்டவரை குறிச்சு பிரசங்கம் பண்ணவும் ஊழியம் பண்ணவும் ரொம்ப சிரமமாயிட்டார். लेकिन से परमेश्वर के बारे में बोलने के लिए, परमेश्वर की सेवकाई करने के लिए इस कार्य में वो दृढ़ हुआ कर हम देखते हैं. ஆண்டவர் இவரை என்ன செய்யறாரு, ஆவியில பலப்படுத்துறாரு. लेकिन परमेश्वर ने उनके बारे में क्या किया, उनके अंदर भीतर की आत्मा को दृढ़ बनाया. ஆவியை பலப்படுத்தி அவர் கைனால அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய வைக்கிறார். लेकिन परमेश्वर की भीतर की आत्मा को बलवान बनाने के बाद उनके हाथों के जरिए अद्भुत और चिन्ह चमत्कार करने लगा कर हम देखते हैं. அவர் கையில அவருடைய அந்த கை அந்த रुमाल போட்டாலும் கூட என்ன ஆச்சு, लेकिन देखिए पौलुस के बाद जो रुमाल था, उस रुमाल में भी परमेश्वर की सामर्थ को तुम देखते நிறைய हैं. பேர் சுகமாறாங்க, பிசாசு கூட ஓடிடுறான். कहीं लोगों को चंगाई हो गया और कहीं तो दुष्ट आत्मा भागा कर हम देखते हैं. அவ்வளவு தூரம் வல்லமையா ஆண்டவர் அவரை इतनी பயன்படுத்தினார். सामर्थ परमेश्वर ने पौलुस को दिया कर हम देखते हैं. அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு அவரை தேர்ந்தெடுக்கும் போதே நீ ராஜாக்களுக்கு முன்பாக நிக்கணும்னு சொல்றாரு. जब परमेश्वर को पौल ने चुना तो तभी परमेश्वर ने उनको बोला तू राजा लोग के सामने तो खड़ा करूंगा कर परमेश्वर ने. அதுபோல அவர் என்ன செய்யறாரு, தேசாதிபதி பேலிக்ஸ், அப்புறம் பொர்க்கியூ பெஸ்து அப்படிங்கிறவரு, அகிரிப்பா ராஜா, இவங்க ராயன், இப்படி 4 பேருக்கு முன்னாடி நிற்கிறாரு. लेकिन देखिए इन 4 राजाओं के सामने पौलुस को खड़ा करना था. ஆண்டவர் சொன்னபடியே அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி என்ன செய்யறாரு, நிலைநிறுத்திட்டார். जैसे परमेश्वर ने कहा था उसी समान पौलुस को तोड़कर मरोड़कर परमेश्वर ने जैसे उन्हें बनाना चाहता था वैसे ही उन्हें दृढ़ बनाया कर हम देखते हैं. கடைசி நாட்கள்ல பவுல் என்ன செய்தார், ஒரு வாடகை வீட்டுல தங்கி இருந்து, लेकिन अंतिम समय में पौलुस जी क्या करते थे, भाड़ा के रूम में रुककर அங்கே ஆண்டவரை பத்தி சொல்றாரு. वहाँ जगह पर भी परमेश्वर के नाम के बारे में प्रचार करने लगे. கடைசியில அவர் சொன்ன அந்த ராஜா என்ன செய்யறான், அவருக்கு தண்டனை கொடுக்குறாரு. लेकिन उस जगह पर रहने वाला राजा क्या करता है, अंतिम समय में पौलुस को दंड देता है. தலையை ஒரே வெட்டா வெட்டி கொண்டுட்டாங்க. लेकिन एक ही बार में उनका सिर कटवा देता है. அவ்வளவு வயசான காலத்திலேயே அவரை வெட்டி கொண்டுட்டாங்க. लेकिन उतना उम्र होएगा तो भी उनका सर काट कर डाला कर हम देखते हैं. அவர் அந்த அதுக்கு தீர்மானிக்கப்பட்டு அவர் அந்த அடைக்கப்பட்டு இருந்தாலும், लेकिन जैसे वो निर्णय किया था और जैसे वो कार्य को किया था, ஆனாலும் அவர் என்ன செய்யல, பயப்படல. लेकिन उस कार्य में वो डरा नहीं था. அவருக்கு ஆவியில அவ்வளவு பலம் இருந்தது. लेकिन आत्मा में वो दिन ब दिन बल पाता गया. ஆண்டவர் என்ன செய்யறார், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வெள்ளப்படுத்தி அவரை என்ன செய்தார், நிலைப்படுத்தினார். परमेश्वर कहता है तू तोड़कर मरोड़कर मैं तुम्हें बलवान बनाऊंगा कर वचन कहता है. பரலோக ராஜ்யத்துக்கு அவரை தகுதிப்படுத்தி கொண்டு போயிட்டார். स्वर्ग की राज्य को उन्हें योग्यकारी बनाकर उनकी ओर ले चले. நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் இதைத்தான் செய்யறார். लेकिन हमारे जीवन में भी परमेश्वर ऐसे ही करना चाहते हैं. நம்மள எல்லாரும் பரலோகத்துக்கு அழைக்கிறாரு. लेकिन परमेश्वर ने उनके राज्य के लिए हम सबको बुलावट दिया है. இந்த உபத்திரவங்கள் நம்ம பாடுகள் நம்ம வாழ்க்கையில வருது. लेकिन ये सारी कठिनाई दुख और सारे कार्य हमारे जीवन में आता ही है. நம்மள ஆண்டவர் என்ன செய்யறாரு, பாடுகளின் வழியா நடத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வெள்ளப்படுத்தி என்ன செய்யறாரு, நிலைநிறுத்துறாரு. लेकिन हमारे जीवन में परमेश्वर क्या करता है, तोड़कर मरोड़कर परमेश्वर ने इन कार्य में समय स्थिर बनाता है. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மள தகுதிப்படுத்தி கொண்டு வரார். लेकिन परमेश्वर के राज्य के लिए हमें अब आपको स्थिर बनाना वो चाहता है. அதான் ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு தந்திருக்கிற தியான வசனம். लेकिन इन दिनों में हमें और आपको परमेश्वर ने जो वचन यही दिया है. பவுல் எவ்வளவு ஒரு சவுல் எவ்வளவு ஒரு கொலைகாரனா முரடனா இருந்தாலும் அவரை எப்படி அவர் கொண்டு போனாரோ. लेकिन देखिए साउल कितना बुरी व्यक्ति रहेगा तो भी परमेश्वर कैसे उनको मड़ोड़ कर ले चलते हैं. நம்மே அதே போல நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை இருந்தாலும், लेकिन देखिए हमारे जीवन में भी परमेश्वर की जो अनहोनी कार्य हम करते हैं तब तक ஒவ்வொரு பாடுகளையும் நமக்கு வாழ்க்கையை கொடுத்து हर एक कार्य में दुख और देखकर परमेश्वर उस मार्ग में हमें चलाता है. அந்த நம்மளை சீர்படுத்தி அவர் என்ன செய்றார், ஸ்திரப்படுத்தி கொண்டு போறார். हमें तोड़कर मरोड़कर परमेश्वर उस कार्य में हमें और आपको स्थिर बनाता है. அதான் ஆண்டவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில். लेकिन यही हमारे लिए और आपके लिए जीवन में परमेश्वर स्थिर के कार्य करता है. நம்ம வாழ்க்கையில ஒரே நோக்கம் என்னன்னா, हमारे जीवन में क्या अनोखा कार्य है, பரலோகத்துக்கு போகணுங்கிறது.
एक ही कार्य है स्वर्ग के राज्य में जाना। அதுக்குதான் இவ்வளவு பாடுகள் நம்ம इसलिए तो इस संसार में इतना दुख उठाते हैं। அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் பாடுகள் நம்ம தரும் பொழுது ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? உறுதியா பிடிச்சுக்கிடணும். लेकिन जब हमारे जीवन में तकलीफों को देखता है उस कार्य को दृढ़ से पकड़कर जीतना है। பிடிச்சு அவர் அந்த பாடுகளின் வழியா கடந்து போகும் பொழுதும் அவரை விட்டு விலகாம இருந்து ஜெயம் கொள்ளும் போது நம்ம என்ன செய்வோம்? பரலோகத்துக்கு. लेकिन उस कार्य में दृढ़ होकर उस कार्य में हमें पीछे ना हटते हुए परमेश्वर के कार्य के लिए अगर आगे जाएंगे तो परमेश्वर मेरे मार्ग में दृढ़ बनाकर उनको राज्य को ले चलेंगे। கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर ही इस वचन को आशीष करेंगे। ஜெபம், प्रार्थना, மிகுந்த கிருபை இரக்கமுள்ளார். दया से भरने वाले परमेश्वर, அப்போ உங்களுடைய கிருபையினால இரக்கத்தினால अपा आपकी दया से और आपके अनुग्रह से நீங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறீர்கள். हमें हर एक लोग को आपके नित्य अनंत काल के राज्य के लिए बुलावा दिया है। அப்போ இந்த உலக பாடுகள் இந்த எங்களுக்கு அது பெரிதா தெரிந்தாலும் உங்களுடைய பார்வையிலே உபத்திரம் லேசான உபத்திரம். इस संसार की कार्य कठिनाई हमें दिखेगा तो, लेकिन जब आपके सम्मुख हम रहते हैं वो सारे तुच्छ हो जाता है। இந்த பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் உண்மையே சார்ந்து கொண்டு உண்மை பிடித்து கொண்டு நாங்கள் வரும் பொழுது इस सारी कठिनाइयों में आपको ही पकड़कर हमें चलने के लिए बनाइए। நாங்கள் ஆண்டவரே எங்களை சீர்படுத்துகிறீரப்பா, हमें स्थिर बनाइए। ஸ்திரப்படுத்துகிறீரப்பா, உமக்குள்ளாக आपके सम्मुख हमें स्थिर को बनाइए। எங்களை நிலைப்படுத்துகிறீர் ஆண்டவரே. आपके सम्मुख हमें स्थिर बनाकर खड़ा कीजिए। எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே. हर एक कार्य में हमें बलवान बनाइए। எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்துகிறீரப்பா. हमें सारे लोगों के लिए हमें आशीर्वाद बनना है। இவ்வளவு பாடுகள் வழியாக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி பவுல் சொல்கிறார் ஆண்டவரே. इसी कठिनाई के समय भी हम स्वर्गीय राज को जाना है कर पौलुस जी कहते हैं। அதுபோல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே उसी समान परमेश्वर हम भी हमारे जीवन में भी எங்களுக்கு தருகிற பாடுகளில் நாங்கள் உறுதியாக உண்மை பற்றி கொண்டு நாங்கள் உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு வர எங்களுக்கு திரும்ப தாருங்க. जो भी कठिनाई आती है उसे पकड़कर हम उसे कार्य को जीत कर हम स्वर्ग की ओर आना है। இந்த உலகத்துல காணப்படுகிற பாடுகளை நாங்கள் அதை நித்தியமா நினைக்காதபடி ஆண்டவரே इस संसार के कार्य को अनंत काल लेकर कर नहीं सोचना है। காணப்படாத அந்த நித்தியமான மகிமையை நாங்கள் நோக்கி இருக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ना दिखने वाले अनंत काल के राज्य के लिए हमें स्थिर बनाइए। அந்த வாழ்க்கை அந்த பரலோக வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் எங்களுக்கு தந்து நீங்க ஆசீர்வதிங்க. उस स्वर्ग राज्य का जीवन हम सबको आप देने के लिए हमें आशीष बनाइए। நீர் அப்படியே செய்தபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். आप ऐसे ही करेंगे इसलिए हम आपको धन्यवाद करते இயேசுவின் हैं। மூலம் ஜெபங்கேலும் பிதாவே. यीशु के मीठी मधुर नाम से मांगते पिता, ஆமென். आमीन। அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வசனம் கேட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் मसीह के अंदर अनंत काल के राज्य को पाने के लिए परमेश्वर ने हम सबको स्थिर बनाया है। அப்போ நம்ம அழைக்கிற அந்த परमेश्वर हमें बुलाया हुआ परमेश्वर है। கொஞ்ச காலம் பாடம் அனுபவிக்கிற நம்ம சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி इस संसार में हमें थोड़ी ही देर में कठिनाई को दुख उठाने के लिए பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராகன்னு நம்ம செய்தி கேட்டோம். बल बनाकर और स्थिर कर कर हमें चलाता कर कर हम देखते हैं। இதுக்கு முன்னால என்ன நடந்தது? इसके आगे क्या चला होगा कर कर हम देखते हैं। அல்லேலூயா. ஒரு அம்மா அவங்க புத்தகத்தில் எழுதுதாங்க. एक माँ जी उनके किताब में ऐसा लिखते हैं, எப்படின்னா பாரம்பரியமா எழுதப்பட்டது அது உண்மையா இருக்குது அப்படின்னு. जो जो कार्य पुराना कार्य में लिखा गया है, பாரம்பரியமா சரித்திரத்தில் எழுதப்பட்டது. इतिहास में लिखा गया है। எப்படின்னா ஆண்டவர் தேவதூதர்களை படைத்தார். लेकिन कैसे बोलेगा तो परमेश्वर ने दूतों को बनाया है। அதுல விசேஷமா படைத்தது ஏசாயாவும் எசேக்கியேலும் சொல்லப்பட்டிருக்குது. लेकिन उसमें विशेष में बनाए हुए लोग को कौन है कर एसाया और एजकेल में लिखा गया है। அது எதுக்காக படைக்கப்பட்டாங்கன்னு அதுல எழுதியிருக்கு. इसलिए सृष्टि किया कर हम देखते हैं। 28 அதிகாரம் 12 வசனம் பின்பக்கத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். एजिकियल 28वां अध्याय। ஏன் நமக்கு இந்த பாடுகள்? क्यों हमारे लिए ये दुख है? நாம் யாரை சேர வேண்டும்? हम सब कुछ करना चाहिए। அந்த சரித்திரத்தில் எழுதப்பட்டதை அந்த அம்மா அவங்க புத்தகத்தில் எழுதுறாங்க. लेकिन जैसे इतिहास में लिखा है वैसे उस माँ जी ने उस पुस्तक में लिखा था। எல்லா தேவதூதர்களை பார்க்கிறோம் सारे देवदूत से पढ़कर விசேஷமாக இந்த
லூசிபரை ஆண்டவர் படைக்காரு. लेकिन विशेष रीति से इस लूसीफर को परमेश्वर ने बनाते हैं। நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். तो विचित्र से बनाया हुआ मोतियों का, நீ ஞானத்தால் நிறைந்தவன், तो ज्ञान से भरा हुआ है, பூரண அழகுள்ளவன், संपूर्ण सौंदर्य है, நீ தேவனுடைய தோற்றமாகிய ஏதேனில் இருந்தவன், तो परमेश्वर का कार्य में एदेन में रहने वाला था। பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, 28 இப்போ வாசிக்கிறது 13 வாசிக்கிறேன். பத்மராகம், புஷ்பராகம் நீங்க வாசிங்க. மாணிக்கம் முதலான சங்கமித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. तेरे पास आभूषण मकीन और बंदूर हरी परिचिक सुलेमान मणि, इन सारे नीलमणि और मारकंदा लाल सभी कार्य में ऐसे तुझे रचा गया हूँ। நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. जिस कार्य से मैं तेरे को रचाया गया हूँ उस कार्य में இந்த இசை இந்த தூதனுக்கு கொடுக்கப்பட்டது. लेकिन इस कार्य सभी दूत एक दूत को दिया गया है। நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. लेकिन तुझे रक्षा करने के लिए मैंने तेरे को केरूबी है। எல்லாரையுமே காப்பாற்றுவதற்காக தேவ பர்வதத்தில் இவர் வைக்கப்பட்டார். लेकिन सारे लोगों को रक्षा करने के लिए उनको परमेश्वर ने उस जगह पर ठहराया था। அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினார். अग्नि की कार्य में वो चल फिरने लगा। அவ்வளவு மேன்மையாக படைச்சிருக்காரு இந்த தூதனை. लेकिन देखिए इस दूत को परमेश्वर ने ऐसे कार्य से उन्हें बनाया था। நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறைவற்று இருந்தாய். लेकिन जब तक मैं तुझे सृष्टि किया तब कार्य में सभी कार्य में बिना कमी घटी के तू रहा था कर हम देखते हैं। தப்பு செய்யாம இருந்தாரு. लेकिन इन सारे कार्य में गलती ना करे हुआ जैसा था। இப்போ தேவதூதர்களெல்லாம் கூப்பிட்டு ஆண்டவர் பேசினார். लेकिन इन सारे देवदूत लोग को बुलाकर वो बातें करते हैं। என்ன பேசுறாருன்னா நான் பூமியை மனுஷருக்காக வச்சிருக்கேன். लेकिन वो क्या बात करने लगे, इस पृथ्वी में मनुष्य लोगों के लिए ठहराया हूँ। இந்த தேவதூதன் ஏதேன்ல இருந்திருக்கான். लेकिन ये देवदूत योदान की वाटिका में था। அப்போ நான் மனுஷரை படைக்க போறேன். लेकिन परमेश्वर ने कहा मैं मनुष्य को उत्पन्न करूंगा, நான் மண்ணினால் படைக்க போகிறேன். मैं मिट्टी से उन्हें बनाऊंगा। அப்போ அவன் என்னுடைய குமாரர்களாக இருப்பாங்க. लेकिन वो लोग मेरे संतान पुत्र बनेंगे। அவர்களுக்கு என் அதிகாரத்தை நான் கொடுப்பேன். उन लोगों को मैं इस अधिकार को दूंगा। அப்போ அந்த வார்த்தை இந்த தேவதூதனுக்கு பிடிக்கல. लेकिन ये बात उस देवदूत को नहीं पसंद आया। அப்போ இவனுக்கு ரொம்ப பெருமை இருக்குது. लेकिन इसके अंदर बहुत घमंड था। இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்னா பெருமை இருக்க கூடாது. लेकिन हम अगर परमेश्वर के बच्चे हैं तो हमारे अंदर घमंड नहीं रहना चाहिए। ஆண்டவர் இப்படி சொல்லும் போதே அவனுக்கு பொறாமை, எரிச்சல், கோபம் எல்லாமே உள்ளத்தை பார்த்தார் அவர். लेकिन जैसे परमेश्वर ने इस बात को बताने लगे तब उस देवदूत के अंदर रहने वाला इस सारे क्रोध को परमेश्वर ने देखने लगे। தேவதூதர்களோட மனுபுத்திரருக்கு இவர் அதிகாரம் கொடுக்க போறாருன்னு பொறாமையா இருந்து लेकिन देव पुत्र के समान रहने वाला इस मनुष्य को परमेश्वर ने इस अधिकार को दे रहा है कर वो सोचने लगा। அப்ப ஏசாயால சொல்லிருந்தாங்க வட திசைக்கு ஏறுவேன், நான் ஆண்டவரை போல இருப்பேன்னு சொல்றாரு. लेकिन ईसाई में कहता है मैं पूर्व दिशा को मैं उठाकर देखूंगा कर அப்போ தேவ பர்வதத்துல நான் தேவ பர்வதம் அது வந்து சங்கீதம் 48:1 சொல்லியிருக்கு. வட திசையில தேவனுடைய பர்வதம் இருக்கு. लेकिन भजन संगीता 48 और 1 में इस कार्य को देखते हैं। அப்போ ஆண்டவர் தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாரம் வந்து தள்ளி நான் 16 வாசிக்கிறேன். எசேக்கியேல் 28:16 காப்பாற்றுகிற கேருவாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போட்டேன். அப்போ 17 வசனம் சொல்லுது, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. लेकिन तेरा हृदय इस घमंड की वजह से इस कार्य हुआ। உன் நினைப்பினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். लेकिन तेरे विचार से तेरे ज्ञान को दबा
உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். तुझे नीचे गिराकर डालूंगा. அதனால ஆண்டவர் இப்படி சொன்னதுனால அந்த தேவதூதனை தள்ளி போடுறார். लेकिन परमेश्वर इस कार्य कहते समय देवदूत को नीचे ढकल कर डालते हैं. நான் தேவனை போல ஆவேன். मैं परमेश्वर के समान था. அதுல ஏசாயாவில் இருக்குது 14. நான் ईसाया 14 में देखते हैं. அப்போ நான் தேவனை போலாவே அவருடைய பர்வதத்தில் என் சிங்காசனத்தை நான் ஆட்டுவேன். लेकिन मैं परमेश्वर के समान था और परमेश्वर के सिंहासन के पास मेरा सिंहासन रहना चाहिए. அப்படி எண்ணம் உண்டான உடனே ஆண்டவர் அப்படி தள்ளிடுறாரு. लेकिन जब ये कार्य उसके मन में आया तुरंत परमेश्वर ने उससे ढकल कर दिया कर हम देखते हैं. அவரை தள்ளினோடனே அவர் கூட சேர்ந்த 3 தேவதூதர்கள் அவங்க கூடயே வந்திருந்தாங்க. लेकिन जब उन्हें ढकला गया तो 3 में एक में 3 बार அப்போ அங்க எல்லாம் இருள்மயமாகிறதா. 3 में एक बार सारे देवदूत लोग उसके साथ नीचे ढकला गया. தேவதூதர்கள்லாம் இருளா இருக்குதுன்னு ஒரே குரலா சொல்லுதாங்க. लेकिन सारे देवदूत लोग इस तरह बोलते हैं इस जगह पर केवल अंधेरा ही अंधेरा है कर தேவனும் தன்னை மறைத்து கொண்டாராம். लेकिन परमेश्वर ने अपने आप को छुपा लिया. ஒரு முறை சொன்னாங்க, 2வது முறை சொல்லுதாங்க. एक बार कहने लगा दूसरा बार भी कहने लगे. அப்பவும் மௌனமா மறைத்து கொண்டாராம். लेकिन फिर तभी भी परमेश्वर ने धीरे से अपने आप को छुपा लिया. 3வது தேவன் பேசுதாங்க. लेकिन परमेश्वर चुपचाप होकर बोलने लगे எனக்காக யுத்தம் பண்ண யார் இருக்காங்க? लेकिन मेरे लिए युद्ध करने के लिए कौन है कर कहने लगे. உடனே மிகாவேல் எழும்புதாரு. एक तुरंत ही मिकाएल देवदूत उठकर खड़ा होता है. உடனே ஆண்டவர் அவரை மேன்மைப்படுத்துறார். तुरंत परमेश्वर ने उन्हें मिकाएल को एक उन्नत में खड़ा करते हैं. பிசாசுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண பெரிய தூதனாக்கி மிகாவேல் ஏற்படுத்துறார். शैतान के विरुद्ध उठकर युद्ध करने के लिए परमेश्वर ने मिकाएल को सिद्ध बनाया. இப்போ ஏதேனிலிருந்து அவன் ஏதேனில வாசம் பண்ணியிருக்கான், வானம் வரைக்கும் போறான். இப்போ பூமி எங்கும் அதனால தான் இருளாயிடுச்சு. देखिए एदन की वाटिका में वो निवास करता था और वो चार परमेश्वर की ओर भी वो जाने वाला था. உலக தோற்றத்துக்கு முன்பே, உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் காணப்படுகிறார். संसार उत्पन्न होने से पहले ही परमेश्वर एक मेमने के समान मार कर रहने वाला परमेश्वर है कर कहते ஏன்னா हैं. மனிதனை படைக்க போறேன்னு பிசாசு அந்த தேவதூதனுக்கு பிடிக்கல. लेकिन मनुष्य को उत्पन्न करूंगा कर परमेश्वर ने जब इस बात को बोला तभी उस बात उस शैतान को पसंद नहीं आया. எங்கு இருள் வானத்தை ஆதியிலே முதல் வசனம் ஆதியாகமம் முன்னாடிதான் ஆதியிலே வானத்தை பூமி சிருஷ்டித்தார்னு இருக்குது. लेकिन आदि जेनेसिस में हम देखते हैं कि परमेश्वर ने आदि में सारी सृष्टि को निर्माण किया कर हम देखते हैं. அதுக்கு பிறகு இடைவெளி ரொம்ப இருக்குது. लेकिन उसके बीच में बहुत सी अंतर है. அதுக்கு பிறகு ஆண்டவர் இறங்கி வந்து மனிதனை படைக்கிறார். लेकिन उसके बाद में ही परमेश्वर उतर कर आकर मनुष्य को सृष्टि किया. வானத்தை பூமியும் படைத்த தேவன் आकाश और पृथ्वी बनाने वाला பூமி परमेश्वर மனிதனுக்குரியது என்று சொன்ன உடனே परमेश्वर के कार्यों में हम देखते हैं. லூசிபருக்கு அது பிடிக்கல. लेकिन लूसीफर को इस बात को पसंद नहीं आया. அதனால அவருக்கு பெருமை இருந்தது. அவருக்கு எல்லாம் ஆண்டவரை போலவே அதிகாரம் எல்லாமே கொடுத்தபடினால் நானும் தேவனாக முடியும்னு அவனுக்கு ஒரு எண்ணம் உண்டாயிடுச்சு. लेकिन ये सारा अधिकार मुझे चाहिए कर सारा अधिकार मैं पाऊंगा कर वो सभी कुछ इस कार्य को करने लगा. அதனால ஆண்டவர் சொன்னாங்க ஆதாமை படைக்கும் போது इसलिए परमेश्वर ने इस तरह कहने लगा आदम को उत्पन्न करते समय ஏவாளை துணையாக கொடுத்து अव्वा को उसके साथीदार देने के लिए இந்த தோட்டத்தை நீங்க इस वाटिका को அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார்? முதல்லயே அவர் என்ன செய்தார்? யோபு 38ல சொல்லப்படுது. आयुब 38 में कहा गया है. யோபு 38 அதிகாரம் आयुब 38 7ஆம் வசனத்தில் அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் ஜெபித்தார்களே. जबकि भोर के तारे एक संग आनंद से गाता था और परमेश्वर के सभी पुत्र जय जयकार करते थे. ஏன்னா யோபு அவர் பேசுறத ஆண்டவர் பேசுறார். அறிவில்லாத வார்த்தைகளால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துறது இணையாது. लेकिन ना समझने वाली बात की कार्यों से इस कार्य नहीं कर सकते हैं. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்க இருந்தேன்னு கேட்காரு. मैं पृथ्वी को बनाते समय तो कहाँ तक कर पूछने लगे. அப்ப வானத்தை பூமியை படைக்கும் போது लेकिन आकाश और पृथ्वी बनाते समय அந்த விடியற்கால
காலத்து நட்சத்திரங்கள் ஏகம், அதுக்கு முன்னாலே நட்சத்திரங்கள் எல்லாம் அவர் படைச்சிட்டாரு. जबकि बड़ी भोर की तारों को एक संग से, தேவபுத்திரர்கள் தேவதூதர்கள் எல்லாம் கெம்பீரித்தார்களாம். लेकिन जब परमेश्वर की पुत्र थे वो लोग गंभीर के साथ आराधना करने लगे. மனுஷனை உண்டாக்கும் முன்னாலே இது நடந்தது. लेकिन मनुष्य को सृष्टि करने से पहले ये कार्य हुआ कर हम देखते हैं. மனுஷனை உண்டாக்க போறேன்னே அவருக்கு பிடிக்கல, அவருக்கு பெருமை. लेकिन मनुष्य को मैं उत्पन्न करूंगा कर बोलते ही इस कार्य उसे पसंद नहीं आया, लेकिन उसके अंदर एक घमंड की कार्य आया. அதனால தான் ஆதாம்கிட்ட அவர் சொன்னாரு, इसलिए आदम के पास कहने लगे, நீ ஏதேன் தோட்டத்தை என்ன செய்யணும்? लेकिन तो एदेन की वाटिका में क्या करना தோட்டத்தை है? என்ன செய்யணும்? காவல் காக்கணும், பண்படுத்தணும். लेकिन इस एदेन की वाटिका में तो रक्षा, इस वाटिका की रक्षा करना है कर कहने लगे. ஏன் காவல் காக்கணும்னு சொன்னாரு? क्यों रक्षा करना कर बोलने लगे? அந்த தூதனை பிசாசா மாற்றிட்டார். வல்லமை பூரா அழகை ஞானத்தை எல்லாம் ஆண்டவர் புடுங்கி கொண்டார். लेकिन उस शैतान के अंदर जो फैला था वो सारी कार्यों को परमेश्वर ने उसके अंदर से ले लिया था. அவர் தான் லூசிபரை படைச்சார். ஞானத்தாலும் அறிவாலும் அழகாலும் வாக்கியத்தினாலும் அவர் தான் படைத்தாரு. उस ये सारे गुण शैतान को लूसीफर को पहले ही परमेश्वर ने बनाया था. அப்ப ஆண்டவர் அதை எடுத்துக்கொண்டோமே அவன் பிசாசாகி அழகில்லாம ஆயிட்டான். लेकिन जो कार्य शैतान को परमेश्वर ने जो कार्य परमेश्वर ने शैतान को दिया था वो सारे कार्य निकालने के बाद वो शैतान के कार्य में बदलने लगा. கடைசி கிருபையின் காலம் சாத்தானின் பொற்காலம். लेकिन एक अंतिम का समय है, ये शैतान की कार्य करने वाला दिन है. ஏன்னா மனுஷர்களை எவ்வளவு வஞ்சிக்கணும். முன்னால இப்படிப்பட்ட பாலியல் எல்லாம் கிடையாது. வச்சானத்தின் ஆவி. लेकिन हम सारे कार्य कितने घिनौने कार्य हम आजकल देख रहे हैं. எங்க பார்த்தாலும் சின்ன பிள்ளைகளை கற்பழிக்கிறது கடைசி காலமானது. लेकिन हम जहाँ भी देखते हैं छोटे छोटे बच्चे लोग को किडनैप कर ले चलते हैं. பாதாளத்தில் தேவதூதர்கள்லாம் சபை கூடிய மூல ஒன்று ஆண்டவர் கேத்தினங்களுக்கெல்லாம் இங்கே புத்தி சொல்லி கடவுளை சார்ந்தவர்களை பூரா தொல்லப்படுத்தணும். लेकिन पृथ्वी के नीचे सारे गिरे हुए देवदूत लोग ऐसे विचार करते हैं कि जो कोई भी परमेश्वर की संतान है उनको हमें दुख उठाने के लिए देना है कर. ஏன்னா அவன் வல்லமை கிடையாது. लेकिन क्योंकि उनके अंदर सामर्थ्य नहीं है. ஆண்டவருக்கு சர்வ வல்லமை இருக்கு. लेकिन परमेश्वर के सर्व सामर्थ्य நானும் நீங்களும் அவரை சார்ந்து வாழும்போது பிசாசை நம்ம வீழ்த்த முடியும். लेकिन हम और आप परमेश्वर के पाकर जाएंगे तो शैतान हमें तोड़ने के लिए कोशिश करेगा. ஆனா நம்ம யுத்தம் பண்ண வேண்டும். लेकिन हमें युद्ध करना அப்ப है. யுத்தம்னா என்னது? युद्ध बोलेगा तो क्या है? நமக்கு ஒரு பாடுகள். लेकिन हमारे लिए कठिनाई நம்ம आती है. தேவனை சார்ந்து परमेश्वर को हम पकड़ ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். परमेश्वर को महिमा करना है. நமக்காக அவர் வந்தார். हमारे लिए उन्होंने आया. நிறைய பேச நேரம் இல்ல. बहुत बोलने के लिए समय ஏன்னா नहीं இப்ப है. யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. लेकिन अभी युद्ध चल रहा है. தேவ ராஜ்யத்துக்கும் பிசாசின் ராஜ்யத்துக்கும். परमेश्वर के राज्य को और शैतान के राज्य को. அப்ப அதனால தான் ஆண்டவர் சொன்னார் கொஞ்ச காலம் நீங்க பாட ஆரம்பிக்க போறீங்க. इसलिए हम बोलते हैं कि थोड़ी दिन में तकलीफों को झेलना நமக்கு है. என்ன ஆசீர்வாதம்லாம் வச்சிருக்காரு. लेकिन हमारे लिए परमेश्वर ने कैसी आशीष को நமக்கு रखा தேவ है. தூதர்களை பணிவிடை ஆவிகளாக தந்திருக்கிறார். लेकिन हमारे लिए परमेश्वर ने देवदूत लोगों को हमारी सहायता के लिए वो खड़ा அதுக்கு किया நிறைய है. சாட்சிகள் இருக்குது. बहुत सी गवाही है. இந்த உலகத்திலே அவங்க இறங்கி வந்து நமக்கு உதவி செய்தாங்க. लेकिन इस संसार में वो लोग उतर कर आकर हमारे लिए सहायता करते हैं. அதுக்கு நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது लेकिन इस कार्य के लिए हमें क्या करना है? பெருமை, घमंड, பொறாமை, envy. जलन. அல்லேலூயா. பெருமை, பொறாமை, கசப்பு, घमंड, जलन, द्वेष, மன்னிக்காத தன்மைகள், வைராக்கியங்கள். ना क्षमा करने वाला और दुन के साथ रहने वाला कार्य. இதெல்லாம் எங்கிருந்து வருது? அந்த பிசாசுக்கு இருந்து. लेकिन ये सारे गुण किधर से आता है? उस शैतान के சுவாப अंदर से आता है. அன்பில்லாதது. स्वयं சுவாப அன்பில்லாதது. स्वयं इच्छा नहीं है. ஏன்னா ஒரே இடத்துல நம்ம ஊழியம் செய்தவங்க ஒருத்தர் சொன்னதை அப்படியே வந்து அதோட பெரியவங்க பற்றி கோல் சொல்றது. लेकिन एक ही कलिशा में हम रहते हैं. ये जो बात रहता है उससे भी बढ़कर जाकर दूसरे लोग के पास தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். लेकिन परमेश्वर के राज्य को बांधने के लिए हमें और आपको परमेश्वर ने चुना है. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு நம்ம கருவியா இருக்கோம். लेकिन शैतान के राज्य को तोड़ने के लिए परमेश्वर ने साधन सा उपयोग किया है. தேவனுடைய திவ்ய சுவாபம் இல்லாம பொறாமை,
மனிதாபிமானம் இல்லாம இறக்கம் இல்லாம மற்றவங்களை நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம போட சொல்லுவோமா? लेकिन परमेश्वर के कार्य हमारे अंदर रहेगा तो ये सारी कार्य में क्या झूठ बोल सकते हैं? நம்ம சபையில அப்படி ஒரே இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு அதை அடுத்தவங்க போய் சொல்லுது, தலைமையிட்ட போய் சொல்லுது. लेकिन हमारी सारी कलीसिया में ऐसा है कि हम जो कार्य बात करते हैं वो जाकर दूसरे அப்ப लोगों के எல்லாம் पास நல்லா शेयर करते இருக்கிறதே हैं। நான் பார்க்கிறேன். लेकिन ये सारे कार्य को मैं देख रही நல்லா இருக்கிற நம்ம முடிவு சமாதானமா இருக்கணும், हूँ। लेकिन हमारे अंत समाधान நம்ம शांति से மரணம் होना चाहिए। அருமையா இருக்கணும். लेकिन हमारी मृत्यु ஒரே ஒரு வாழ்க்கை, बहुमूल्य है और हम एक ही जीवन அவருடைய है। மகிமையை நாம் அடைவோம். परमेश्वर की महिमा को हम जानेंगे। இப்பவே பிசாசின் கிரியைகளை நாம் அழிக்கும் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். लेकिन अभी भी हमें शैतान की कार्यों को तोड़ने के लिए हमें परमेश्वर के सामने भलाई कार्य करने के लिए चुने गए நம்ம हैं। உண்மை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். हमें सच्चाई के साथ जीने के लिए रहने के लिए परमेश्वर ने हमें बुलाया गया அவன் है। திருடன், वो चोर है, அவன் ஆத்துமாக்களை திருட வருகிறான். वो आत्मा को चोरी करने के लिए आता है। நானும் நீங்களும் காவலாளிகள். लेकिन इस कार्य में हम और आप इस कार्य में रक्षा करने वाले காவலாளிகள் हैं। எப்படி இருக்க வேண்டும்? लेकिन रक्षा करने वाला कैसा रहना चाहिए? பவுல் சிறையிலிருந்து அத்தனை யோசனை நமக்கு எழுதுகிறார். लेकिन पौल के कार्य में हम देखते हैं कितने कार्य हम देख எல்லா कर காரியத்துக்கும் நம்ம சந்தோஷமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். किस किस कार्य में परमेश्वर ने हमें आनंद से रहने के लिए बुलाए गए हैं। நம்மகிட்ட சொன்னதை அதை அப்படி போய் சொல்லுவது நல்லது இல்ல. हमारे पास जो बातें हैं उससे वैसे ही जाकर दूसरे के पास नहीं ஒவ்வொரு बोलना சிறு चाहिए। காரியத்தையும் அவர் நியாயம் தீர்க்காம விட போகிறது இல்ல. लेकिन हमारे आपके बीच में जो जो एक एक कार्य वो न्याय करते तक नहीं छोड़ेंगे। அதனால நம்ம பயத்தோடு நடக்கத்தோடு நம்ம इस நடக்கணும். कार्य की वजह से हम परमेश्वर के समक्ष डर के साथ काम के साथ நிறைய रहेंगे। ஊழியக்காரர் மரணம் பரிதாபமா இருக்குது. लेकिन कई सेवक लोग की मृत्यु क्या परिणाम बहुत सी है? वेदना है। நம்ம தேவாவியை பெற்ற நம்ம தேவனுடைய திவ்ய சுவாபத்துக்கு அழைக்கப்பட்ட நம்ம लेकिन परमेश्वर के बच्चे होने के नाते परमेश्वर की दिव्य के स्वभाव के अंदर हम होकर चलना है। மாம்சத்தின்படி போராடக்கூடாது. शरीर के अनुसार जीने के लिए नहीं। வந்தோடனே குயின் கூட பேசினேன். आते ही मैं क्वीन सिस्टर के साथ தேவ बात சமூகத்தில் தேவ ஆராதனை ஆரம்பிச்ச பிறகு நான் பேசினேன். எனக்கு நிம்மதியே இல்லை. लेकिन आराधना होते समय मैं बातें किया लेकिन फिर भी मेरे मन के अंदर शांति नहीं था। எனக்கும் பயங்கள் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். मेरे अंदर भी डर नहीं है। परमेश्वर मुझे நம்ம क्षमा कीजिए। எல்லாரும் நமக்கு நிறைய காரியங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இன்னையிலும் பரலோகத்திலும் இருக்குது. लेकिन हमारे लिए आपके लिए परमेश्वर ने इस संसार में भी और आने वाले उस राज्य में भी बहुत से कार्य நம்ம रखा இருக்க है। இடத்துல அவர் மேன்மைப்படுத்துறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. हमें जिस जगह पर खड़े हैं उस समय में उन स्थान पर ले चलने के लिए वो सामर्थ्य परमेश्वर है। ஜென்ம சுவாபம் நமக்கு வேண்டாம். हमारी जन्म की स्वभाव नहीं चाहिए। கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கட்டும். परमेश्वर के विचार हमारे अंदर चाहिए। நம்ம கிறிஸ்துவின் சிந்தையை தரிப்போம். परमेश्वर की कार्य विश्वास को हम धारण करेंगे। நம்ம இருதயத்திலிருந்து விசுவாசம் பிறக்கணும்னா हम हमारे हृदय के भीतर के विश्वास की कार्य को விசுவாச प्रकट करने அன்பு का- என்னும் மார்க்கவசத்தை நமக்கு தரிக்க வேண்டும். विश्वास विश्वास के नाम की उस कवच को हम पहनना है। ரட்சிப்புக்கு ஏதுவான நம்பிக்கை நமக்கு வேணும்னா தலைச்சிராவை நமக்கு ஆக்க வேண்டும். उद्धार के विश्वास की मार्ग पे उसके सिर की मुकुट को हम पाना है। அன்பு இல்லாம விசுவாசம் இல்ல. विश्वास की प्रेम की अनुभव नहीं है। நம்ம விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். हमारा विश्वास ही संसार को जीतने का जय है। பிசாசின் குணங்கள் எதுன்னு நமக்கு தெரியும். लेकिन शैतान की गुण क्या है आदिल ने जय है। मालूम है उसमें हम जय அது पाना நம்ம है। யுத்தம். वो हमारा युद्ध है। நமக்கு ஒன்றும் குறைவில்லை. हमें किस बात की कमी घटी ஏன்னா नहीं। சிங்கி குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். जवन सिंह तो कमी घटी होता है கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ लेकिन परमेश्वर को வியாதி खोजने கிடையாது. அப்படி அறிக்கை இட்டுக்கிட்டே இருக்கணும். बीमारी नहीं रहेगी। परमेश्वर के தரித்திரம் बच्चे கிடையாது. दरिद्रता हमारे ஏன்னா जीवन நம்ம में नहीं ஜென்ம रहेगी। சுவாபத்துக்கு அதை நம்ம அழிக்கணும். हमारे जन्म की मांस की कार्य को हमें तोड़ना है। திவ்ய சுவாபத்துக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். परमेश्वर की उसकी दिव्य की कार्य में हमें बुलाए गए அந்த हैं। அழைப்பை மறக்கக்கூடாது. लेकिन परमेश्वर की बुलावट के इस நம்ம कार्य में சுற்றி हमें नहीं भूलना है। இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். हमारे चारों ओर रहने वाले लोगों को हम सहायता करना है। அப்படிப்பட்ட அன்பும் கிருபையும் தேவன் தருவாராக. इस कार्य में ऐसी परमेश्वर हमें और आपको इस कार्य देंगे। எல்லாவற்றையும் அவர் நிறைவுபடுத்துவார். परमेश्वर सभी कार्य में भरपूरी करेंगे। கிரியைகளை அழிக்க சிலுவையில் அறையப்பட்ட அவரை நோக்கி அவருடைய தழும்புகள், அவருடைய இரத்தங்கள், அவருடைய திவ்ய சுவாபங்கள் செயற்கை நமக்கு தரும். शैतान के कार्यों को तोड़ने के लिए जो क्रूस पे मरा हुआ परमेश्वर के गांव से हम चंगा होकर और सारी कार्य में जय पाएंगे। அப்படிப்பட்ட ஜெயமாளிக்கு தேவன் தாமே தருவாராக. वैसे
कार्य में परमेश्वर हम सबको जय देकर हमें चलाएंगे।